குறிப்பிடும்போது நல்ல வார்த்தைகளை கனிமான வார்த்தைகளை பயன்படுத்தலாம். இவ்வளவு கேவலமான தீர்ப்பு கொடுத்தா அந்த லெவலுக்கு தான் பேச. அது வேற ஒரு தளத்துல விவாதிக்கலாம். அந்த தீர்ப்பு பத்தி வேற இடத்துல கனகராஜ். இப்ப இந்த விஷயத்தை மையப்படுத்தி தமிழ்நாட்டு அரசியல் களம் ரெண்டா பிரிஞ்சிருக்கா? இதுல சில கட்சிகள் எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்காம இருக்காங்க. சிலர் நடுநிலையான ஒரு மாதிரி பூடகமான கருத்தை சொல்றாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்குள்ளெல்லாம் போலங்க. அதெல்லாம் நான் தான் சொல்லிட்டேனே. ஒரே ஒரு தொழிற்சாலை கூட வரல. அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இந்த ஏதோ இவங்கெல்லாம் இந்துவாகவும் பாஜக ஆர்எஸ்எஸ் அவங்கெல்லாம் இந்து மாதிரி சொல்லுவாங்க. நான் சில விஷயங்களை ஏன் நேரம் குறைவாக இருக்குது. நான் முதல்லையும் சுருக்கமாக தான் சொன்னேன். சரி, ஏன் அமைச்சர் சேகர் பாபு மேலே அவ்வளவு கோபம் வருதுன்னா, நீங்கள் கடலூர் பண்ருட்டி நகர் குருலட்சுமி அம்மாள் அறக்கட்டளை 1.8 ஏக்கர் 100 கோடி மதிப்பு, அதை ராமச்சந்திரன் என்பவரிடமிருந்து மீட்டுட்டாங்க. அதனோட அவர் யார் தெரியுமா? பக்தர், பாஜகக்காரர். தஞ்சாவூர் பந்தநல்லூர் பசுவதீஸ்வரர் சுவாமி கோயில் 1664 சதுர அடி 21.63 லட்சம். ராதா, பாஜக. சென்னை முத்துக்குமாரசாமி கோயில் இடம் தம்புச்செட்டி தெரு 5395 சதுர அடி 10 கோடி பெருமானம் ஆறுமுகம், பாஜக. கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் அகஸ்தீஸ்வரம் 36 சென்ட் வேதாந்தம், விஸ்வ இந்து பரிஷத். கன்னியாகுமரி வெள்ளிமலை பாலசுப்பிரமணியன் கோயில் 1500 சதுரடி 10 லட்சம் ஆலய முன்னேற்ற சங்கம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலான்னு வச்சுங்க. இங்கே நம்ம எவ்வளவு நிலம் தெரியுமா அரசு கொடுத்தது தனியா இருக்கு. அது எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு கொடுத்துருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஒரு அதை வந்து இல்ல புது விவாதத்துக்குள்ள போயிட வேண்டாம். இன்னொரு நாள் இன்னொரு தலைப்பு ஏக்கர் 1 ரூபாய்க்குன்னு அதை எடுத்து சொல்லுங்க. சரி, இல்ல ரன்னிங் கமெண்ட்ரி வேண்டாம். அதானிக்கு எவ்வளவு கொடுத்திருக்காரு நீங்க? இல்ல ஒரு நிமிஷம் சார், நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன். அதானிக்கு 1 சதுர மீட்டர் 1 ரூபாய்க்கும், டோரண்ட் பவருக்கு 6000 ரூபாய்க்கும் மோடி கொடுத்தாரா இல்லையா? சார் நீங்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுத்தத பத்தி நான் பேசல. கோவில் நடத்த எடுத்து நீங்க கொடுத்திருக்கிறத தான் கேக்குறேன். நீங்க தான் சொல்றீங்க கோவில். சார் இல்ல புது விவாதத்துக்குள்ள போயிட வேண்டாம். கருத்து நிறைவு பண்ணுங்க. கருத்து நிறைவு பண்ணுங்க சீக்கிரமா. செய்திக்கு வழி. அண்ணாமலையார் கோயிலுக்கு சொந்தமான அண்ணாமலை நகர் அம்மன் அம்மாள் மண்டபம் 30 கோடி. BS சங்கர், பாஜக, அவர் மாவட்ட தலைவர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயில் இடம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை கீழ்ப்பாக்கம் 112 சதுர அடி. சூரிய நாராயணன், பாஜக. இவங்க எல்லா கருத்து நிறைவு. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயில் இடம் இந்து முன்னணியினர் பாஜகவோட கையில வச்சிருந்தாங்க. பூந்தமல்லி நெடுஞ்சாலை 1399 சதுர அடி 1.5 கோடி. ஸ்ரீகண்டன், இந்து மகாசபா. சரி தலைவர்களே, இவங்க ஏன் இப்படி கதறாங்கன்னு தெரியுதா? இந்த எல்லாத்தையும் அமைச்சர் திராவிட மாடல் முதலமைச்சர் இந்த தலைப்பை ஒட்டிய கேள்வி மக்கள் மன்றத்தில் முன் வச்சிருந்தோம். மக்கள் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி இருப்பது உரிமையை நிலைநாட்டுவதற்கா அல்லது தவிர்த்திருக்கலாமா அப்படின்னு 2 வாய்ப்புகளை கொடுத்திருந்தோம். உரிமையை நிலைநாட்டு அப்படின்னு 72 விழுக்காட்டினரும், தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு 28 விழுக்காட்டினரும் வாக்களிச்சிருக்காங்க. வாக்களித்த அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி.